வணக்கம். இந்த திருட்டு பையன் சீமான், ஐயோக்கே பையன், குடியார பொம்பளை பொறுக்கி சமீப காலங்களில் பெரியாரை எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். சரி, இப்போ 2011, 12, 13 வாக்கில் இனப்படுகொலை செய்த சிங்களவர்களை எதிர்க்காம திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு மாநில அரசால் எவ்வளவு முடியுமோ அதனுடைய வரம்பு என்ன, எல்லைகள் என்ன, இதையெல்லாம் குறித்து முழுமையாக பேசியிருந்தா திமுக முடக்கப்பட்டிருக்குது, திமுக செயல்பட முடியாமல் இருந்திருக்குது, ஒன்றிய அரசுக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருந்திருக்குது, ஆரிய பார்ப்பனியமும் சிங்கள பேரினவாதமும் சேர்ந்து தான் இந்த இனப்படுகொலையை செய்திருக்காங்க. இதுக்கு முழு காரணமும் ஆரிய பார்ப்பனியமும் சிங்கள பேரினவாதமும் தான். விடுதலை புலிகளினுடைய தொலைநோக்கு பார்வையில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்திருக்குது. கண்டிப்பாக ஈழத்தமிழர்களும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் விடுதலை புலிகளுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு துரோகமும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம தீவிரமாக அதை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணோம்னா நம்மளால் பல கதைகளை வெளிக்கொண்டு வர முடியும். ஆனால் அந்த தோல்விக்கும் அந்த பேரிழப்புக்கும் காரணம் என்னன்ட்டு மக்கள் சரியான முறையில் அறிந்து உணர்வதற்குள் திமுகவை குறை சொல்ல பேசி அதிமுக ஆட்சியில் திமுகவையே எதிர்த்து பேசி அதிமுக ஆட்சி வரவழைச்சிட்டு திமுக எதிர்ப்பு அரசியலையே பிரதானமாக பண்ணி அதை அப்படியே வந்தேரி அரசியலை போய் தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டுக்குள்ளார திராவிட எதிர்ப்பு அப்படியே அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது திராவிட எதிர்ப்பு, அதிமுகவும் திராவிட கட்சி தான், ஆனால் அவர் அதிமுகவை எதிர்க்க மாட்டார். திமுகவை எதிர்க்கும் போது திராவிட கட்சிகளை சேர்த்து ஒழிக்கணுன்ட்டு அப்பயும் அதிமுகவை சொல்ல மாட்டார். இப்போ திராவிட எதிர்ப்பாச்சு. திமுக எதிர்ப்புங்கிறத ஆரம்பத்தில் கொஞ்சம் செய்யும்பொழுது இந்த செருப்பெல்லாம் தூக்கி காட்டினார். யாரடா சங்கின்றீங்க அப்படி இப்படின்னாரு. திமுக எதிர்ப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா செஞ்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தெரில. ஒருவேளை இவருடைய போக்குவரத்துகள்லாம் கண்காணிக்கப்படுறதா, இல்லை இவருடைய போக்குவரத்துகள்லாம் இப்போது கம்ப்ளீட்டாக நின்று போச்சா, தன்னுடைய தொழில் அதான் அரசியல் நடத்தலை, அவர் கட்சி நடத்தலையே, அவர் தொழில் தானே பண்ணுறாரு. அப்போ ஏதோ அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்ததுனால திமுக எதிர்ப்பு அரசியலை இனிமேல் மையப்படுத்தி பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக சரி திமுகவை அடிக்க முடியாது, ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒன்றியத்தில் பாஜக. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒன்றியத்தில் பாஜகவை ஐஸ் வைக்கிற மாதிரி பெரியார் எதிர்ப்பு அரசியலை பண்ணுறாரு, ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்க்கும். இப்போ நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். நீ ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்டு தான் இந்த கட்சியே துவங்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கட்சி துவங்கி ஒருத்தர் லீட் பண்ணி இந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனால் ஒருத்தருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் முத்துக்குமரன். அவருடைய படுகொலையை யார் செய்தா, அதற்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு நீ நியாயம் கேட்டு என்னைக்காவது போராடி இருக்கீங்களா? ஈழப்படுகொலையை செய்தது சிங்கள பேரினவாதம் தான். இந்தியாவில் அதை முன்னிறுத்து செய்தது ஆரிய பார்ப்பனியம். மலையாளிகளினுடைய கேரளைட்ஸினுடைய டாமினேஷன் அந்த நேரத்தில் அதிகமாக இருந்து அவர்களும் இந்த இனப்படுகொலையில் காரணமாக இருந்திருக்கிறாங்க. இந்த இனப்படுகொலை நடக்கும்பொழுது இதர மாநிலங்களில் சேர்ந்த இதர மொழி குடும்பங்களை சேர்ந்த யாரும் பெருசாக அதை பொருட்படுத்தலை அந்த இனப்படுகொலையை. இப்போ இந்த இனப்படுகொலைக்கான நியாயம் கேட்டு அதற்கான அந்த போரை இனிமேல் ஆயுத போராட்டம் சரி வராது, நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம், அரசியல் போராட்டம் தொடரும் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர்னு ஒரு கட்சி உருவாகும் போது வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்தது. முக்கியமான நோக்கம் இனப்படுகொலைக்கான அரசியல் போராட்டங்களையும் நீதி கேட்டு அவங்களுக்கு ஒரு தகுந்த நீதியை பெற்றுத்தரதுக்கு அரசியல் நகர்வாக இருக்கிறதுக்காக இந்தியாவில் இந்த கட்சிக்கு அவர்களுடைய ஆதரவு இருந்தது. திமுகவை மையப்படுத்தி எதிர்ப்பு அரசியலை உருவாக்கணுன்றதுக்காகவோ இல்லை வந்தேரிகள்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறதுக்காகவோ அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இதில் என்னென்னா இப்போ பெரியார் எதிர்ப்பு அரசியல் இந்த நாய் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த நாய் சரியான குற்றவாளிகளை இந்த மக்கள்கிட்ட இனம் கண்டு
அவர்களை எதிரிகளை இன துரோகிகளை மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு எதற்காக நீ சும்மா தமிழர்களுக்கு எதிரான அரசியலே பண்ணிகிட்டு இருக்க? பணம் காசு தான் முக்கியம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பணம் காசுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவார். எந்த எல்லைக்குன்னா, சீமானிடம் ஒரு தட்டு நிறைய மனித மலத்தை வச்சுட்டு ஒரு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இந்த மலத்தை தின்னுங்கன்னா இந்த 1 கோடி ரூபா பணத்தை எடுத்துக்கங்கன்னு சொன்னால், நிச்சயம் சீமான் வெங்காயம் போட்டு கொடுங்க தம்பின்னு சொல்லிட்டு புகான்னு சிரிச்சுட்டு அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு அந்த மலத்தை சாப்பிடுவார். இப்போ என்னன்னா, இது எங்கே நிற்கிதுன்னா, பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேச ஆரம்பித்து பெரியாரிஸ்டுகளான எல்லாருமே கொதிநிலைக்கு போய் உச்சத்துக்கு போய் அவனை எதிர்க்க போகும்பொழுது அதர்மம் மனோஜ் ஒரு படி மேலேயே போகிறார். இப்போ அந்த தோழர் அதர்மம் மனோஜ் அவர்களை இவங்க நாம் தமிழர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. நேரடியாக ஃபிசிக்கல் அட்டாக் இல்லை, ஊடகங்கள் மூலிமா, ஃபோன் கால் மூலிமா மிரட்டல்கள் விடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்குது. அதர்மம் மனோஜ் மேலே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த கருப்பு சட்டை போட்டவர்கள் மேலேயாவது, பெரியாரிஸ்டுகள் மேலேயாவது, நாம் தமிழரை சேர்ந்தவர்கள் யாராவது கை வைத்தால் சீமான் அன்று முதல் இந்த தமிழ்நாட்டில் தெருவுக்கு கல்லடி வாங்குவான், தெருவுக்கு செருப்படி வாங்குவான். இதுவரை பெயர் சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு எந்த வெற்றியும் தன் வாழ்நாளில் பெற முடியாத சீமான் தமிழ்நாட்டில் வாழவே முடியாமல் ஓடி போகிறதுக்கான சூழ்நிலையை பெரியாரிஸ்டுகள் உருவாக்கி தருவோம். தெருவாக அடி வாங்குவான் அந்த வெறி பிடிச்ச நாய். எனக்கு ஒன்று தான் இறுதியாக, அந்த நாய் ஒரு ஒழுக்கமான மனிதனே கிடையாது, ஒரு ஒழுக்கமானவரே கிடையாது. குடிப்பழக்கம், பொம்பளை பழக்கம், திருட்டுறது, பொய் சொல்கிறதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும் உள்ள அந்த நாயை ஒரு மனுஷனாகவே கன்சிடர் பண்ண முடியாது. நீங்களாம் எப்பட்றா அவனை தலைவன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? தற்கூரி ஜோம்பிங்களா? சீமானின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருது, அதை பெரியாரிஸ்டுகள் நாங்கள் செய்வோம். அதர்மம் மனோஜ் மேலே நீங்கள் கை வச்சுப்பாரு. தோழர் அதர்மம் மனோஜ் ஒன்றும் சும்மாப்பட்டவர் கிடையாது. சீமான் வீட்டுக்குள்ளார இறங்குறோம். ஒழுக்கம் கெட்ட பாலியல் பொறுக்கி குடிகார நாய் சீமான் இனி தமிழ்நாட்டில் தெருவாக அடி வாங்குற நாள் விரைவில் வரப்போகுது. இங்கே பாஜகவுக்கு வெற்றி நடை போடுறதுக்காக ரோட்டை பெருக்கி விடுற இந்த ஈனத்தனமான வேலையை இந்த ஈன பொறுக்கி சீமான் நிறுத்திக்கணும். ஏற்கனவே விடுதலை புலிகளை அசிங்கப்படுத்தியாச்சு, சிங்கள பேரினவாத எதிர்ப்பை தமிழ்நாட்டில் மழுங்கடிச்சாச்சு, ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்தியாச்சு. இப்போ திராவிடத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு, திராவிட இயக்க அரசியலை கொச்சைப்படுத்துறதுக்கு, பெரியார் இயக்க அரசியலை கொச்சைப்படுத்திட்டு நீ யாரை ஜெயிக்க வைக்க போகிற? நீ ஜெயிக்க மாட்டடா. சீமான் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அந்த நாய் எந்தலையுமே ஜெயிச்சது கிடையாது, புள்ள பத்தது உட்பட. அதனால் அந்த நாயை எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த நாயை தெருவாக அடித்து செருப்பால் அடித்து துரத்தணும். அது விரைவில் நடக்க தான் போகுது. நன்றி.